வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஹீரோவாக மாறுற வாய்ப்பு ரெஸ்லிங் வாழ்க்கையில் எல்லாருக்குமே கிடைக்காது. ஒரு சில ரெஸ்லர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு சில ரெஸ்லர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் ஒபாமா ஆகிற மாதிரி ஒரே நைட்டில் பயங்கரமான மிட்கார்ட் டிவிஷனோ அல்லது பயங்கரமான ஹீல்டன்லேருந்து பயங்கரமான ஃபேஸ் ரெஸ்லராக மாறியிருப்பாங்க. அப்படி WWE மிகப்பெரிய ஹீல்டனாவோ அல்லது ஜாபராவோ இருந்து ஒரே நாளில் ஹீரோவாக மாறிய ரெஸ்லர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலியமாக ஃபியூச்சரில் போடுற எல்லா விதமான ரெஸ்லிங் கண்டென்ட் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஷோவுக்கு. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஆல்பர்ட் டெல் ரியோ. 2013-14 ஆல்பர்ட் டெல் ரியோ பயங்கரமான மிட்கார்ட் டிவிஷனில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஹீல்டன். யுனைடெட் சாம்பியன்ஷிப், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்லாம் மோதுவார், தோற்று போவார். இதுதான் அவரோட வேலை. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ரியோவை எந்த விதத்தில் பார்த்தாரோ இல்லாட்டா அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்பெரினால இந்த வாய்ப்பு கொடுத்தாருன்னு தெரியல. ஒரு ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அப்போதைக்கு வேர்ல்டு சாம்பியனாக இருந்த பிக் ஷோ கூட ஆல்பர்ட் ரியோவை வம்பிழுக்க வைக்கிறாங்க. பாருங்களேன், பிக் ஷோ அந்த டைமில் ஹெவி வெயிட் சாம்பியன், ஆல்பர்ட் ரியோ மிட்கார்டு, அதுவும் ஹீலு. திடீர்னு இவர் ஃபேஸாக மாறுறாரு. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் ஆல்பர்ட் ரியோக்கும் நம்ம பிக் ஷோக்கும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. மிட்கார்ட் டிவிஷனில் இருந்த ஆல்பர்ட் ரியோவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெட்டீரியலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, ஆல்பர்ட் ரியோ அது நாள் வரைக்கும் ஹீல்டன், அதுக்கப்புறமா ஃபேஸ்டன் மாற்றுறாங்க. மூணாவது விஷயம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் நடக்கும்போது பிக் ஷோவுக்கு அகேன்ஸ்டாக எல்லா ரெஸ்லர்ஸும் வராங்க. ஆல்பர்ட் ரியோ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான ஃபேஸாக காட்டுறாங்க ஒரே நாளையில். அதுக்கப்புறமா அந்த மேட்ச்சில் புத்திசாலித்தனத்தின் மூலியமாக டேபிளில் பிக் ஷோ மேலே போட வச்சு அதில் 10 கவுண்ட் அடித்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ரியோ நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆகிறாரு. அட்டன் டைம் ஒரே நாளில் 0லேருந்து ஹீரோவாக மாறிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த ஸ்மாக் டவுன் நடக்கிற முன்னாடி வரைக்கும் அவர் பயங்கரமான ஹீல்டன், மிட்கார்ட் டிவிஷனில் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, மேட்சே கிடச்சாலும் அதில் வின் பண்ணாத லெவலுக்கு தான் இருந்தார். அவரை ஒரே நாளில் ஹீரோவை மாற்றி பெரிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு மோத வச்சு அதுலேயும் அப்போதைக்கு டாப்பாக இருந்த மலமாடு பிக் ஷோவே பீட் பண்ண மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறிய தருணங்களில் முதல்ல நம்ம பார்க்குறது. அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் 2013-14 ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ் இவங்களுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக போனதில் ட்ரிபிள் ஹெச்சும் ஒருத்தர். ஆனால் 2017 பார்த்தீங்கன்னா ஒருக்கா WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிட்டு அவரால் TLCயில் ஒரு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு மேட்ச்சு, மிஸ்ஸு அண்ட் ஷேமஸ் சிசாரோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷீல்டு, இவங்களுக்குள்ள 6 மேன் டேக் டீம் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க WWE. பட் ஆனால் இந்த மேட்ச் நடக்கும்போது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸால் வர முடியலை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வர முடியாத காரணத்தினால இதே மேட்ச் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி நடக்கிற லைவ் ஈவெண்ட்லையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வராத காரணத்தினால அந்த பிளேஸை வேற ஒருத்தர் பூர்த்தி செய்ய போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த இடத்த பூர்த்தி செய்ய யார் வந்தால் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச். யாராலையுமே நம்ப முடியல. ஷீல்டுக்கு அகேன்ஸ்டாக ஷீல்டை உடச்சதே ட்ரிபிள் ஹெச் தான். செத் ரோலன்ஸை வச்சு உடச்சதே ட்ரிபிள் ஹெச் தான். அப்படிப்பட்ட ட்ரிபிள் ஹெச்சே 3வது நபராக அதுவும் ரோமன் ரெயின்ஸோட இடத்த பூர்த்தி செய்கிற மாதிரி வந்தது உண்மையிலேயே ஷாக்கிங்கான விஷயம். அது நாள் வரைக்கும் பயங்கரமான ஹீலாக இருந்த ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா அந்த நொடியை ஃபேஸாக மாறிட்டார். அதுவும் அந்த ஷீல்டு அப்படிங்கிற டீம் மூலியமாக. அதுவும் ஷீல்டுக்கு அகேன்ஸ்டாகவே எத்தனையோ தடவை ஸ்டோரி லைன் போயிருக்காரு. அந்த ஸ்டோரி லைன்லேயும் எத்தனையோ தடவை பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸை கொடூர பண்ணுற மாதிரி, செத் ரோலன்ஸை கொடூர பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. செத் ரோலன்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ் ரோமன் ரெயின்ஸ் கூடிய சிங்கிள்ஸ் மேட்சே விளையாடிருக்காரு. அப்படிப்பட்ட ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டில் இணைஞ்சது உண்மையிலேயே பெரிய ஷாக்கிங் தான். அந்த நிமிஷமே பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் ஹெச்சும் ஹீரோவாக மாறிட்டார் வில்லன்லேருந்து. ஸோ அதே மாதிரி TLC பேப்பரில் பார்த்திங்கன்னா மல்யுத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்த கேட் ஆங்கிள் ரிட்டையர்மெண்ட் ஆகி அதுவும் ஹால் ஆஃப் ஃபேம் ஆனதுக்கப்புறமா ரால சென்ட்ரல் மேனேஜராக இருப்பார். அவர் TLCயில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட இடத்த பூர்த்தி செய்யறதுக்காக கேட் ஆங்கிளே இறங்கியிருப்பார். பயங்கரமாக சண்டையும் போட்டிருப்பார். இந்த மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அதுவும் நான் மல்யுத்தமே வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி இருந்த கேட் ஆங்கிள் மறுபடியும் ரெஸ்லிங் கெரியருக்கு அதுவும் ஷீல்டில் ரோமன் ரெயின்ஸுக்கு பதிலாக விளையாடினது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமூட்டும் விஷயமாகவே இருந்துச்சு. அடுத்தது ஷேமஸ் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாரு. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, இப்போது யூனிவர்சல் சாம்பியனாக ரோமன் ரெயின்ஸ் இருக்கார்.
அவருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்போ NXTயில் வந்து ரெட்டில் மோதுறாரு. யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறின்னு சொல்லுவோம், அதுவும் சான்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அப்போதைக்கு ஜான்சனும் பயங்கர டாப்பாக இருந்தார். இப்போ ரோமன் ரெயின்ஸை விட பயங்கர டாப்பாக இருந்தார். அப்போதைக்கு தான் மெயின் ராக்ஸ்டருக்கு வந்திருப்பார் ஷேமஸ். TLCயில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக மோதுவாது. என்னடா எடுத்த உடனே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாய்ப்பை வந்துட்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே மூக்கில் விரல வைக்கிற மாதிரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதுவும் க்ளீனாக பின்ஃபால் பண்ணி வின் பண்ணலை. TLC மேட்ச் டேபிளுக்கு மேலே அவர் விழுந்ததுனால அந்த மேட்ச்சில் ஷேமஸ் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரூல்ஸ் படி நியூ சாம்பியன் ஷேமஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் ஒரு நிமிஷத்தில். என்னடா ஜான்சனாவே இன்றைக்கி வந்த பையன் ஜெயிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அது நாள் வரைக்கும் அப்போதைக்கு புதுசாக வந்த முகமாக தான் ஷேமஸ் இருந்தார். ஆனால் ஒரே நைட்டில் வேர்ல்டு சாம்பியன் மட்டும் இல்லாமல் பிரபலமான மல்யுத்த வீரர் மற்றும் ஹெவி வெயிட் ரெஸ்லராகவும் மாறிட்டார். உண்மையிலேயே ஷாக்கிங்கான விஷயம் தானே. அடுத்து செத்து ரோலன்ஸ் 2014 தான் பார்த்தீங்கன்னா செத்து ரோலன்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். அது நாள் வரைக்கும் செத்து ரோலன்ஸ் யார்? பயந்து ஓடுற ஒரு எலி அப்படின்னு தான் சொன்னோம். அந்த எலிக்குள்ளேயும் ஒரு புலி இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி மெயின் வந்து அந்த பொட்டியை தூக்கிட்டு வருவார் பாருங்க. அந்த அளவுக்கு செத்து ரோலன்ஸ் கேட்ட சுண்டு. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்தளவுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்தது. செத்து ரோலன்ஸ் வரதுக்கு முன்னாடி ப்ராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்தது. அந்த மேட்ச்சில் செத்து ரோலன்ஸ் பொட்டியை தூக்கி வந்த பிறகு ஃபேன்ஸ் எல்லாம் சத்தம் போட்டாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு வேறு லெவல் மூமெண்ட்டாக இருந்து. அதுலேயும் ஷாக்கிங் மூமெண்ட்டாக அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செத்து ரோலன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாகவும் ஆயிருப்பார். அதனால் வரைக்கும் ஒரு எப்படி சொல்ல ரொம்ப லைட் வெயிட் ரெஸ்லராக இருந்த செத்து ரோலன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, ப்ராக் லெஸ்னரையே 2 ரெஸ்ல்மேனியாவில் பீட் பண்ணி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெந்தர் மோஹால் 2017 ஜெந்தர் மோஹால் WWE சாம்பியன் ஆனது நிறைய பேருக்கு தெரியும். அந்த பேக்லாஷ் பேப்பரில் ராண்டி ஆட்டன் கூட மோதும்போது கூட என்னடா இவன்லாம் ராண்டி ஆட்டன் கூடயா ஜுஜிபீடா ராண்டிக்கு அப்படின்னு சொன்னோம். அதுவும் ஜெந்தர் மோஹால் எப்படி இருந்தார்? மிட்கார்டுக்கும் கீழே ஒரு ரெஸ்லரே கிடையாது. அப்போ தான் 3MBலேருந்து கொஞ்ச நாள் கழித்து பாடியெல்லாம் ஏற்றிக்கிட்டு வந்தவர். இவன் வந்து ராண்டியை பீட் பண்ண போகிறானா அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் ராண்டி ஆட்டனை பீட் பண்ணி WWE சாம்பியனாகவும் ஆயிருப்பார். அதுவும் WWEயோடைய த கோல்டன் 50வது வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தையும் வின் பண்ணியிருப்பார். எல்லாருமே ஷாக்கிங்கில் அப்படியே உறைஞ்சி நிற்காங்க. என்னடா ஒரு இந்தியன் WWE சாம்பியன் ஆகிட்டானா, அதுவும் ராண்டி ஆட்டனை பீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்கிங் மூமெண்ட் ஆகிட்டு. ஆனால் இதை விட ஷாக்கிங் மூமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்திய ரெஸ்லர்களே அந்த அளவுக்கு ஜெந்தர் மோஹாலை ஏற்றுக்கல. ஏன்னா அவர் பீட் பண்ணது ராண்டி ஆட்டனாச்சே. நெக்ஸ்ட்டு பிரான் ஸ்ட்ரோமன். இது 2020 நடந்தது. 2020 ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கு பதிலாக பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா அதாவது ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி பேப்பரான எலிமினேஷன் சேம்பரில் செமிசைன் கிட்ட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோற்று போன இந்த பிரான் ஸ்ட்ரோமன் நெக்ஸ்ட்டு பேப்பரான ரெஸ்ல்மேனியாவில் எந்த விதமான ஃபியூடும் இல்லாமல் எந்த விதமான மேட்சும் இல்லாமல் திடீர்னு வேர்ல்டு சாம்பியன் ஆவான்னு சொல்லி நம்ம தூக்கத்தில் கூட கணக்கு காண்ருக்க மாட்டோம். அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வர வேண்டியது, ரோமன் ரெயின்ஸ் வராத காரணத்தினால் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் வின் பண்ணி சாம்பியன் ஆகிட்டார். அதுவும் ஒரு பெரிய வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற பட்டமும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் WWE ஆட்டி படைச்சாருன்னே சொல்லலாம். இன்னொரு குறிப்பிட்டதகுந்த விஷயம் சொல்லணும். அன்னைக்கு மட்டும் பிரான் ஸ்ட்ரோமன் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு பதிலாக யூனிவர்சல் சாம்பியனாக வின் பண்ணாட்டா இது நாள் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸாக தான் இருந்திருப்பார். த ட்ரபிள் சீஃப் அப்படிங்கிற கேரக்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷாக்கிங் மூமெண்ட்டாக ஹீரோவான ரெஸ்லர்ஸை பற்றி பார்த்தோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா ஃபியூச்சரில் போடுற எல்லா விதமான ரெஸ்லிங் கண்டென்ட் நீங்கள் தமிழ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ரெஸ்லிங் கிங். நான் உங்கள் ரகு கர்மா. இது சால்வேஸ் பூமரங் நண்பா.